நம்ம நாடு பாரத நாடு, நம்ம மக்கள் சொந்த நாடு. மோடிஜி ஆட்சியிலே பரதகண்டம் உலகத்தில் சிறந்த விஸ்வ குருவாக மிளர்கிறது. நாம் செய்ய வேண்டியது என்ன? நாடு முழுக்க தேச விரோதிகள், பிரிவினைவாதிகள், சைனாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் வக்காலத்து வாங்குற அந்நிய அடிவேடிகள் இவங்க இருக்காங்க. இவங்களெல்லாம் கிள்ளி எரியணும். இதுக்குமே நரேந்திர மோடி தான் வரணும் அப்படின்னு இருக்கக்கூடாது. அவங்களுக்கெல்லாம் ஆதரவு கொடுக்கக்கூடாது. எப்படி கடுமையான சட்டம், தூக்கில் போடுறது, அவங்க சொத்துக்கள் எல்லாம் பறிமுதல். அவங்களுக்கெல்லாம் விசாரணையே இருக்கக்கூடாது. அவனுக்கு எதுக்கு விசாரணை? அவனே கொள்ளக்கார, பணத்துக்காக வழிப்பறி பண்ணுறவன், ஏடிஎம் கொள்ளையடிக்கிறவன், சொத்துக்களை கொள்ளையடிக்கிற, இப்படி பல திருட்டு பரட்டு பித்தாட்டம் உலகில் எவ்வளவு பிரச்சனைகள் இருக்குதோ, மோசமான நடவடிக்கை அத்தனையுமே தமிழகத்தில் இருக்குது. செந்தமிழ் நாடு. ஆனால் இன்றைக்கி நிலைகுலிந்து தடுமாறி போதைக்கு அடிமையாகி புத்திநாசமாகி மக்கள் எல்லாம் இன்றைய தினம் சுய புத்தி இல்லாத அளவுக்கு இருக்காங்க. டாஸ்மாகை திறந்து அதுக்கு பாட்டிலுக்கு இத்தனை 20 விலை வச்சுங்கிறாங்க. எல்லாம் விவாதங்களில் வருது. அப்புறம் வர்றது கணக்கில் வர்றது ஒன்று, கணக்கில் வராது ஒன்று. ஆக இப்படியெல்லாம் அயோக்கியத்தனம் அக்கிரமம் நடக்குதுன்ட்டு சொல்கிறாங்க. இப்போ போதைப்பொருள் மிகப்பெரிய உச்சபட்சமாக தமிழகத்தில் இருக்குது. போதைப்பொருள் அதெல்லாம் அவனையெல்லாம் புதுசாக விசாரிக்கக்கூடாது. உடனே கடும் நடவடிக்கை, தூக்கில் போடுறது, சுட்டு தள்ளுறது, பல்வேறு குற்றங்களில் தண்டனை வழங்குறாங்க. அது அவங்களுக்கு தண்டனை வழங்கி சோறு போடுறதாரு நீதிபதி விசாரணை. இதெல்லாம் தடுத்து நிறுத்தப்பட வேண்டும். விஸ்வகுரு பாரதம்.